வெளியே போடி. இந்த வீடு ஜப்தியாக போற நேரத்துல நீ என்ன பண்ண? கைய ஓங்குனல அடிக்கிறதுக்கு இப்போ எங்க கிட்ட இப்படி கெஞ்சுற? உன்கிட்ட எல்லாம் பச்சோந்தி கூட தோத்து போயிடும் சிந்தாமணி. அந்த அளவுக்கு நடிக்கிற. நீ என்னதான் அன்னைக்கு மதிக்கல சரி, ஆனா ஓ மேலையும் ஓ பொண்ணு மேலையும் பாசமா இருந்த ஓ அண்ணனையாவது நீ மதிச்சிருக்கணும்ல. அவர் மனசு உடைஞ்சு போற அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க. அதனால அவர் மன நிம்மதிக்காக இப்ப கோயிலுக்கு போயிருக்காரு. நாம அடுத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறோமோ அதேதான் ஆண்டவன் நமக்கு திருப்பி கொடுப்பான். நீயும் உன் பொண்ணும் எங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சீங்க. இப்போ நீங்களே இந்த வீட்டை விட்டு வெளியில போக போறீங்க. அண்ணி, நானும் என் பொண்ணும் ஏதோ தெரியாம புத்தி கெட்டு போய் பேசிட்டோம். எங்களை நீங்க மன்னிச்சிருங்க அண்ணி. நிறுத்து சிந்தாமணி. நீங்க பண்ற தப்பை எல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்களை திரும்ப திரும்ப மன்னிக்கிறதுக்கு நான் ஒண்ணு அபி இல்ல. உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். குடிங்க. என்ன நாங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா 2 பேரும் ஓவரா பண்றீங்களா? நீ இந்த வீட்டுக்குள்ள வராதன்னு சொன்னா நான் கேட்கணுமா? என்னால அதெல்லாம் முடியாது. இது ஏன் வீடு. நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். அதை தடுக்க உன்னால இல்ல, யாராலையும் முடியாது. ஏய், ஏய், என்னடி விரல்ல நீட்டுற? அத உடைச்சிருவோம் பாத்துக்கோ. சந்தோஷ், நீ உன் இஷ்டத்துக்கு பேசாத. உன்னோட முறைப்புக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தான் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். ஏய், என்னடி மிரட்டுற? நான் ஒண்ணும் மிரட்டல. நான் சொல்றத முழுசா கேட்டா உங்களுக்கே புரியும். இது நீ என் கழுத்துல கட்டின தாலி. மா, இந்த கெமிக்கல் என்னன்னு உனக்கு தெரியுதா? இது ஆமா, நெருப்பு பிடிக்க பயன்படுத்துற கெமிக்கல் ஆச்சே இது. நீ இன்னுமா வச்சிருக்க இத? எதுக்காவது யூஸ் ஆகும்னு வச்சிருந்தேன். இன்னைக்கு யூஸ் ஆக போகுது. அம்மா, நீ யாருக்கும் தெரியாம இந்த கெமிக்கலை நம்ம வீட்டு சாமி ரூம்ல கொண்டு போய் விளக்குக்கு பக்கத்துல ஏதாவது துணியில கொஞ்சம் கொஞ்சமா இந்த கெமிக்கல் ஹீட் ஆகுற மாதிரி போட்டுட்டு வந்துரு. அந்த அபியும் சஞ்சீவும் அவங்க குழந்தையோட வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு நுழையும் போது நம்ம வீட்டு சாமி ரூமே தீ புடிச்சு சும்மா தக தகன்னு எரியணும். சரி ஸ்ரீஜா. சாமி ரூம் தீ புடிச்சு எரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? மொத்த குடும்பமும் அபியும் சஞ்சீவும் இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரத்துல இப்படி அபசகுணமா நடந்துருச்சேன்னு கவலையில முழுகி போயிருவாங்க. சீதாவும் அபியும் உள்ளுக்குள்ள மனசு கிடந்து புழுவா துடிக்கும். கவலைய வெளியவும் சொல்ல முடியாம மாமியாரும் மருமகளும் தவிப்பாளுங்க. அத பாக்கவே செம்மையா இருக்க போகுது. ஏய், நீ சொல்றத கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ரீஜா. ஆனா சாமி ரூம்ல நெருப்பு பிடிக்கிற விஷயம் கொஞ்சம் ரொம்ப சிறுசா இருக்குல்ல? நான் கொஞ்சம் பெருசா இல்லடி எதிர்பார்த்தேன். அம்மா, சிறுசுல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா பெருசுக்கு போகணும். எடுத்த உடனே பெருசா பண்ணா அப்புறம் அத நாம தான் பண்ணோன்னு நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிரும். அப்புறம் நாம நினைச்சது நடக்காது.
ஆமா ஸ்ரீஜா, நீ சொல்றதும் சரிதான். நான் நீ சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாம பூஜை ரூம்ல இத போட்டு வந்துடுறேன். குடு. அபியும் சஞ்சீவ் இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே இந்த பூஜை ரூம் தக 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 தகன்னு பத்தி எரியணும். ஸ்ரீஜா சூடு ஆனாதானே இந்த மருந்து எரியும்னு சொன்னா, விளக்கு வேற எரியாம இருக்கே. ஓகே, டன். அப்பா, அப்பா. அம்மா, ஆட்டோ சத்தம் கேக்குது. ஆமா. அப்ப அந்த அபி வந்துட்டா போல இருக்கு. ஆமாண்டி, பூஜை ரூம் எரியறத நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, வா வா போலாம். மா, இருமா, உடனே எல்லாம் போவேனா. மா, அபி சஞ்சு பாப்பாலாம் வந்துட்டாங்கம்மா. சந்தோஷ், நீ அவங்கள வீட்டுக்குள்ள வர விடாம வாசல்லே நிறுத்தி வை. நான் போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. சஞ்சு, இருடா, நான் எடுத்துக்கிறேன். சந்தோஷ், அத்தை என்ன பார்த்ததும் ஏன் உள்ள போயிட்டாங்க? நீ சஞ்சு பாப்பா எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, அதான் உங்களுக்கு ஆரத்தி எடுக்க, ஆரத்தி கரைக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. என்னடா பாத்துட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வா. வா. அபி, சஞ்சு, பாப்பா இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே எனக்கு கையும் உடல காலும் உடல. என் கண்ணே பட்டுடும் போல இருக்க. சாயங்காலமா எல்லாருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும். சாமி, இன்னைக்கு எங்க குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தது ஒன்னாலதான். இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்த எங்க குடும்பம் என்னைக்கும் உடையாம பாத்துக்க வேண்டியது நீதான். இந்நேரத்துக்குள்ள வந்திருப்பாங்க. வாமா, நடக்கிற கூத்த பார்த்து நம்ம ரசிப்போம். வா போலாம் போலாம் வா. ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ள வரத பாக்குறதுக்கு மூதேவிங்களும் வருது. என்னத்த சொல்ல. அபிக்கு ஆரத்தி எடுத்து குழந்தையோட வீட்டுக்குள்ள வரத பார்த்து ஆத்தாளு மகளும் வயிறெறிஞ்சு சாகட்டும். ஸ்ரீஜா, சீதா என்ன நம்மள எரியற மாதிரி பாத்துட்டு போறா? நாம இந்த வீட்டை எதிர்த்து தானமா இந்த வீட்டுல இருக்கோம். எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்கதானே செய்யும். சீதா பூஜை அறையில இருக்கிறப்போ நான் கொட்டி வச்ச கெமிக்கல் தீ பிடிச்சிருந்ததுன்னா சீதாவோட சேலையில தீ பிடிச்சி நல்லா எரிஞ்சிருக்கும். மிஸ் ஆயிடுச்சே. மா, அத்தைய ஏதாவது பண்ணணும்னு நான் நினைச்சிருந்தா நான் எப்பவோ பண்ணிருப்பேன். அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஜெயிலுக்கு போனதுக்காக சந்தோஷப்பட்ட ஒவ்வொருத்தரும் அணு அணுவா சித்திரவதை அனுபவிச்சு சாகணும். அத பார்த்து அந்த அபி துடிக்கணும், நான் ரசிக்கணும். அது கண்டிப்பா நடக்கும். வருமானா
வர்மா கம்பெனி ஃபைனான்ஸோட ஓனரா? அவரேதாம்மா. வர்மா ஏன் இதெல்லாம் பண்ணணும்? இந்த பணம் நகையெல்லாம் எடுத்துட்டா வர்மா கம்பெனி எடுத்து நடத்த வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல, அதனாலதான். பார்க்க நல்லவன் மாதிரி இருந்துகிட்டு அந்த வர்மா என்னென்னலாம் பண்ணிருக்கான் அவன. சந்தோஷ், அட இந்த வர்மா இது மட்டும் பண்ணல, இன்னும் நிறைய பண்ணிருக்கான். இன்னும் நிறையவா? என்ன பண்ணா? ஒரு நிமிஷம் இரு. ஆமாமா, மாணிக்க கல்லு நகை எல்லாமே பீரோக்குள்ள வச்சு பூட்டுறதுக்கு முன்னாடி 2 பூட்டை போட்டு பூட்டணும். இல்லனா நம்ம வீட்டுல திருடுறவங்க எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. பேசுடா சந்தோஷ், உன் பேச்செல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம்தான். ஸ்ரீஜா, இவ்ளோ நேரம் வரைக்கும் பூஜை ரூம் தீ பிடிக்காம இருக்கிறது நமக்கு நல்லதுதான். இப்ப இவங்க எல்லாருமே சாமி கும்பிடும்போது பூஜை ரூம் தீ பிடிச்சதுன்னு வச்சுக்கையே, செமையா இருக்கும்ல? ஆமாமா. அபி, அத்தை. பாப்பா நம்ம வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கா. அவளையும் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு எடுப்போம். சரிங்க அத்தை. சரி, எல்லாரும் சாமி கும்பிடலாம். ஸ்ரீஜா, நேரம் ஆக ஆக நமக்குத்தான் நல்லது நடந்துகிட்டே போகுது. சீதா அபியோட குழந்தைய நான் கெமிக்கல் தடவின விரிப்புக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்கா. நெருப்பு மட்டும் இப்ப புடிச்சதுன்னு வச்சுக்கோ, குழந்தைக்கு தான் முதல்ல காயம் படும். ஆமாமா. இனி எவ்வளவு கஷ்டகாலம் வந்தாலும் எங்க குடும்பம் மட்டும் உடைஞ்சிடவே கூடாது. இன்னைக்கு ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிற மாதிரி எங்க குடும்பம் எப்பவுமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். சீதா சொன்னதை கேட்டியா ஸ்ரீஜா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நெருப்பு பிடிச்சி குடும்பமே அவஸ்தைப்பட போகுது. அது தெரியாம குடும்பமே சந்தோஷமா சாமி கும்பிடுறாங்க. ஸ்ரீஜா, நெருப்பு பிடிச்சிடுச்சுடி. அபி குழந்தை பிளான சொதப்பிருச்சு. அபிதான் அப்படின்னா அவ குழந்தை அவளுக்கு மேல இருக்கு. பாப்பா சொம்புல இருந்த தண்ணியை தட்டி விட்டுட்டால. சொம்ப தட்டி விட்டுட்டு சிரிக்கிறியாடா செல்லம்? சொம்புல இருந்தது காசி தீர்த்தமா. அத குழந்தை தட்டி விட்டதுனால தீட்டு கழிஞ்ச மாதிரி நல்ல சகுனம் தான். என்னங்க நீங்க புதுசா சகுனம் தீட்டெல்லாம் பேசுறீங்க? ஏன் நான் பேசக்கூடாதா? என் பேத்திக்காக நான் அதெல்லாம் பாப்பேன். சஞ்சீவ், இந்த மாணிக்க கல்லு பணம் நகையெல்லாம் நீயே பத்திரமா கொண்டு போய் உன் பீரோல வச்சிருப்பா. அதான் சேஃப். சரிம்மா. ஸ்ரீஜா, சீதா கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த மாணிக்க கல்ல ஈஸியா அடிச்சிடலாம். ஆனா சஞ்சீவை எப்படி சமாளிக்கிறது? நான் அடிக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சரி. அபி, என்னத்த? என்ன அபி, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்ததுனால வீட்டை ரசிச்சு பாத்துட்டு இருக்கியா? ஆமா அத்தை. சரி,
உன் ஆசை தீர இந்த வீட்டை ரசிச்சு பார்த்துட்டு பாப்பாவை பால் கொடுத்து படுக்க வச்சிரு. ம், நானும் உங்க மாமாவும் போய் பாப்பா படுக்கிறதுக்கு ஒரு நல்ல தொட்டில வாங்கிட்டு வந்துடுறோம். ம்? சரிங்க அத்தை. அம்மா அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா. சரிப்பா. வரேன்ப்பா. ம். வரேன்டா. சரி. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். அபி, அத்தை. பாப்பா தூங்குனதும் நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ம், கதவை நல்லா சாத்திக்க. சரிங்க அத்தை. அபி, வர்மா கிட்ட நம்ம இழந்த நம்ம கார்மெண்ட் கம்பெனியை நீ திரும்ப மீட்டுட்டியா? நம்ம கம்பெனி நீ கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனி சஞ்சீவ். அந்த கம்பெனில இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் உன்னோட உழைப்பு இருக்கு. அத நான் உன் கையை விட்டு போக விட்டுருவேனா? எப்படி அபி இதை பண்ண? வர்மா கிட்ட இருந்த நம்ம கம்பெனிய வர்மா யார்கிட்டயோ வித்ததா எனக்கு தகவல் கிடைச்சது. நான் போய் அவங்க கிட்ட பேசி இந்த கம்பெனிய நானே வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. வர்மா கிட்ட இருந்து நம்ம மீட்ட பணத்துல இருந்து கொஞ்சத்தை எடுத்து அந்த கம்பெனிய வாங்க அட்வான்ஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு மிச்ச பணத்தை கொடுத்து கம்பெனிய உன் பேர்ல திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சஞ்சீவ். இந்த விஷயம் நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு உன்கிட்ட நான் சொல்ல வேண்டான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிருந்தேன். சஞ்சீவ் சும்மா இரு சஞ்சீவ். சரி விடு, கதவு திறந்தே இருக்கட்டும். திறந்து இருக்கட்டுமா? அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சஞ்சீவ் ஐ! சஞ்சீவ் ஐ! சஞ்சீவ் வேண்டாம். சஞ்சீவ் வேண்டாம் சஞ்சீவ். ஐயோ சஞ்சீவ் இப்படி பார்க்காத சஞ்சீவ். எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. ஓ அப்படியா? ஆனா எனக்கு பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. இருக்கும் இருக்கும். சஞ்சீவ் வேண்டாம் சஞ்சீவ். பகல்லே இதெல்லாம் வேண்டாம் சஞ்சீவ். எனக்கு வேணும். வேண்டாம் சஞ்சீவ். 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 அத்தை. என்ன அபி, ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் நார்மலா தான் இருக்கேன். சஞ்சீவ் தூங்குறானா? ஆமா அத்தை. டயர்டா இருக்குன்னு இப்பதான் படுத்தாரு அத்தை. அப்படியா? உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். அப்படிங்களா அத்தை? அத்தை சஞ்சீவ் ஒன்னும் நல்லா தூங்கி இருக்க மாட்டாரு. எழுப்புனா எழுந்திருச்சிருவாரு. நான் எழுப்புறேன். சஞ்சீவ் சஞ்சீவ் அத்தை வந்திருக்காங்க, எழுந்திரீங்க. என்னம்மா? நீங்க 2 பேரும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நானும் சந்தோஷம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிம்மா வரோம். அம்மா போயிட்டாங்க, நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாமா? சஞ்சீவ் வேண்டாம் 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 சஞ்சீவ் வேண்டாம் சஞ்சீவ். சொன்னா கேளு சஞ்சீவ். ஐயோ சஞ்சீவ். ஐயோ சஞ்சீவ் வேண்டாம். அத்தை பாத்துட்டாங்களே. ஐயோ என்ன அம்மா இப்படி பாக்குறாங்க? அம்மா என்னம்மா இங்கே நின்ட்டீங்க? ஒண்ணும் இல்ல. அபி, நீ நினைச்சிட்டு இருந்த பேரைத்தான் அம்மாவும் நினைச்சிருக்காங்க. ஆமா சஞ்சீவ், அத்தை என்கிட்ட விளையாட்டா சொல்லிருக்காங்க.
பாப்பா நாளைக்கு உனக்கு பேர் வைக்க போறோம். சஞ்சீவ், ஆ? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரையும் நாளைக்கு பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாமா? கண்டிப்பா நானும் எல்லாரையும் கூப்பிடுறேன். ம்? நீ எதுக்கும் கவலைப்படாத. ம். அப்புறம் நாளைக்கு நீ ஃபங்க்ஷன்ல போடுறதுக்கு ஒரு சூப்பரான saree பர்ச்சேஸ் பண்ணலாம் அபி. சஞ்சீவ், எனக்கு விடு. உனக்கு தான் முதல்ல நல்ல Dress எடுக்கணும். ஐயோ, எனக்கு இல்ல, உனக்கு தான் எடுக்கணும். இல்ல சஞ்சீவ், உனக்கு தான் எடுக்கணும். 2 பேருக்குமே எடுக்கணும். அம்மா, வாங்கம்மா. நானும் உங்க அப்பாவும் பாப்பாவுக்கு தொட்டில் வாங்க போனப்பவே நினைச்சோம் உங்க 2 பேருக்கும் நல்ல Dress எடுக்கணும்னு. ஆனா நீங்க போடுற Dress நாங்க எடுக்கிறத விட நீங்க எடுத்தாதானே நல்லா இருக்கும். அதான் எடுக்காம வந்துட்டோம். பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் போய் நாளைக்கு ஃபங்க்ஷன்ல போட்டுக்கிற மாதிரி நல்ல Dress-ஆ எடுத்துட்டு வாங்க. ம், சரிங்க அத்தை. 2 பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தான் இந்த வீட்டோட ராஜா ராணி. அதனால உங்க Dress-உம் அந்த அளவுக்கு இருக்கணும். நான் பழைய அபி சஞ்சீவா பாக்கணும். கண்டிப்பாமா. வா அபி, நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம். அத்தை, Dress எடுக்கிறதுக்கு நான் ஒரு 10,000 பீரோல இருந்து எடுத்துட்டு போறேன். என்ன அபி இப்படி கேட்டுட்ட? ஓம் பீரோல இருக்கிறது ஓம் பணம். ஓம் பொண்ணு நம்ம ஒட்டுமொத்த சொத்துக்கெல்லாம் வாரிசு. என்ன அபி பணம்லாம் எடுத்துக்கவான்னு கேக்குற? அத்தை, இந்த வீட்டு கொத்து சாவி என்கிட்ட இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்காம ₹1 எடுக்க மாட்டேன் அத்தை. அபி, உன்னோட இடத்துல மட்டும் ஸ்ரீஜா இருந்தா இதே வார்த்தையை சொல்லுவாளா? கண்டிப்பா சொல்ல மாட்டா. உன்னோட இந்த மனசுதான் அபி உன்னை இன்னும் மேல மேல கொண்டு போகுது. 10,000 என்ன, 10 லட்சம் கூட எடுத்துக்கோ. சரிங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்க. வணக்கம் சார். எங்க பசங்களை கூட்டிட்டு வரல? இல்ல சார், வீட்ல இருக்காங்க. அப்படிங்களா? சரி சரி, உள்ள போங்க. ஓகே சார். காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூமா. நீ எடுத்துக்கமா. சரிங்க. ரேணுகா எடுத்துக்கமா. எடுத்துக்கிறேன். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. இதோ வந்துடுறேன். சரி. என்னடி ஸ்ரீஜா இது? வீடே கல்யாண வீடாட்டமா களை கட்டி இருக்கு. அபி குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை கல்யாணம் மாதிரி கிராண்டா பண்றா. மா, அணைய போற விளக்கு எப்பவுமே பிரகாசமா தான் எரியும். நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அணைய போற விளக்கா? என்னடி சொல்ற? அத அணைக்க நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு பொறுமையா நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா. வா. எந்த தம்பதியும் தன்னோட வாழ்க்கையில காணாத கஷ்டங்களை அபியும் சஞ்சீவும் அனுபவிச்சுட்டாங்க. அவங்க பட்ட கஷ்டத்திலேயே ரொம்ப கொடுமையானது பெத்த பிள்ளைய தொலைச்சிட்டு இருந்ததுதான். அதை விட கொடுமை குழந்தை கூட இருந்தும் அது தெரியாம இருந்ததுதான். எந்த தாய்க்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. ஒரு வழியா அபி சஞ்சீவ் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைச்சிருச்சு. பிறந்தப்ப காணாம போன அவங்க குழந்தை அந்த கடவுள் அருளால திரும்பவும் கிடைச்சிருச்சு.
அபியோட குழந்தை திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறம்தான் எங்க குடும்பமே ரொம்ப நாள் கழிச்சு இப்ப சந்தோஷமா இருக்கு. இனி எங்க சந்தோஷமே எங்க பேத்தியால எங்களுக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம்தான். இந்த சந்தோஷம் என்னைக்கும் எங்களுக்கு நிலைக்கணும். என் பேத்திக்கு அவ ஆசைப்பட்டது எல்லாம் கிடைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாரும் அவ பேரை சொல்லி வாழ்த்திட்டு போங்க. ஐயரே, அம்மா பாப்பாக்கு பேர் வச்சிடலாமா? வச்சிடலாமா? குழந்தைய தொட்டில போடுங்க. சஞ்சீவ் போடுப்பா. இதோ போடுறேன். வாங்க 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 வாங்க. குழந்தையோட அப்பா அம்மா 2 பேருமே இப்படி வந்து உட்காருங்க. அபி ஒரு நிமிஷம். என்னம்மா, எதுக்கு அபிய தடுக்கிறீங்க? இல்ல சீதா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீங்க கேக்குற நேரமே தப்பா எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்ரீஜா, நீ கொளுத்தி போட்டது செம்மையா எரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உறவுக்காரங்க அத்தனை பேரும் அது அபி குழந்தை இல்லன்னு நம்புற மாதிரி பண்ணிட்ட. எனக்கு இதெல்லாம் பத்தாதுமா. அந்த அபி குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன். ஏய், எப்படி? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, இனி நடக்கிறத மட்டும் பாரு. உன் குழந்தைய என்கிட்ட தெரியாம நான் பால் கொடுக்கறேன். சரிங்கம்மா. குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு ஏய், நான் என்ன கேட்டா நீ என்னடி பதில் சொல்லிட்டு இருக்க? கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பாத்திருக்கியா இல்லையா? பாத்திருக்கேன். வடை எப்படி போடுவாங்க? மாவை எண்ணெயில போட்டு நேரடியா வடைய எடுக்க மாட்டாங்க. வடை கொஞ்சம் எண்ணெயில வெந்ததும் எடுத்து ஆற வச்சு திரும்பவும் எண்ணெயில போட்டு எடுப்பாங்க. என்ன சொல்ல வரா? அப்படி ஆற வச்சு போட்டாதான் வடை நம்ம நினைச்ச மாதிரி பெருசா சாஃப்டா வரும். அதுதாமா என்னோட பிளான். ஆற போட்டதுக்கு அப்புறம் தான் அபிக்கு அடுத்த அடி அடிக்கணும். ஓ, அப்பதான் நான் நினைச்சபடி என்ன சட்டில வேகிற மாதிரி இந்த குடும்பமே வேதனையில வேகும். சரிடி, பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இப்ப நீ என்ன பண்ண போற? பண்ற. சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். எங்க இருக்கீங்க? ஆட்டோல உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம் மேடம். ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவோம். சீக்கிரம் வாங்க. நீங்க வந்தாதான் அபி பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போகும். இதோ வந்துட்டு இருக்கோம் மேடம், சீக்கிரம் வந்துடுறோம். ஏ ஸ்ரீஜா, யாருக்குடி இப்ப போன் பண்ண? அபி குழந்தைய அபி கிட்ட இருந்து புடுங்க போறவங்க கிட்ட. நான் செட் பண்ண ஆளு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டுக்கு வந்து பண்ண போற கலவரத்தை மட்டும் நீ பாரு. ஏ ஸ்ரீஜா, குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் நீ செட் பண்ண ஆளுங்களை காணுமேடி. இரு, கால் பண்ணி பாக்குறேன். நீங்க 2 பேரும் சாமி பேரை சொல்லிட்டு 3 தடவை குழந்தைய மாத்திக்குங்க.
சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். என்ன சொல்றது, குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இன்னும் காணோம். நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? ஆட்டோல உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம் மேடம். இதத்தானே அப்பவும் சொன்னீங்க. சீக்கிரமா வந்து தொலைங்க. இதோ வந்துட்டோம் மேடம், வந்துட்டோம். ஸ்ரீஜா மேடம் சீக்கிரம் வர சொல்றாங்க. போயிடலாம். ஏ என்னையாச்சு, பேசிட்டியா? பேசிட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். ஆ சரி. நீங்க 2 பேரும் ஒன்னா இந்த மஞ்சளை புடிச்சு குழந்தையோட பேரை 3 தடவை இந்த அரிசியில எழுதுங்க. வாங்கிக்கோங்க. நீங்களும் தொட்டுக்கோங்க. கைய பிடிங்க. தொட்டுக்கோங்க. ஓ, இதான் சீதா மேடத்தோட ஊடா? யோ என்னையா இப்படி பேசுற? நாம 2 பேரும் கோடீஸ்வரங்க வீட்டுக்கு நடிக்க வந்திருக்கோம். அதுக்கேத்த மாதிரி பேசு. ஓ சாரி சாரி. ஓ, இதான் சீதா மேடத்தோட வீடா? அப்படி பேசு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எஸ் எஸ் எஸ். கரெக்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணு. அப்பதான் நம்மளுக்கு பணம் கிடைக்கும். ஓகே டியர். வா உள்ள போலாம். அம்மா அப்பா 2 பேருமே குழந்தையோட வலது காதுல 3 தடவை குழந்தையோட பேரை சொல்லுங்க. குழந்தைய கடத்தி விக்கிற புரோக்கர் ஒருத்தன் இந்த குழந்தைய திருடிட்டு போயிட்டான். நாங்க தேடாத இடம் இல்ல. அப்புறம் ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அவங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான்னு. அவ இவதான். அப்புறம் இவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரும் படம் போயிடுச்சு. இவளை கண்டுபிடிச்சு விசாரிச்சதுல இவதான் உங்ககிட்ட எங்க குழந்தைய உங்ககிட்ட கொடுத்ததா சொன்னா. அபி, மங்கா எங்க குழந்தைய உங்க குழந்தைன்னு உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ் கிட்ட கொடுத்திருக்கா. சஞ்சீவன் அதை நம்பி எங்க குழந்தைய உங்க குழந்தைன்னு சொல்லி உங்கள்ட்ட கொடுத்திருக்காரு. இதுதான் நடந்தது. எங்க குழந்தை காணாம போனப்போ நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்டோட டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு.